வணக்கம். இந்த வீடியோல 2022 நெட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஜின்னு ஒரு சிம்பிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 168 குடுத்திருக்காங்க. இதுல எத்தனை எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் 7 இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத சால்வ் பண்றதுக்கு நான் சில ரிசல்ட்ஸ அண்ட் டெஃபினேஷன்ஸ ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்க சிம்பிள் குரூப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் குரூப்னா அந்த குரூப்புக்கு ட்ரிவியல் குரூப்பும் அந்த குரூப் இட்செல்ஃப்பும் தான் வந்து நார்மல் சப் குரூப்ஸா இருக்கும். அது தவிர வேற எந்த ஒரு நான் ட்ரிவியல் ப்ராப்பர் சப் குரூப்பும் நார்மலா இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சைலோஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு. ஸோ சைலோ சப் குரூப்ஸ்னா என்னன்றது நமக்கு தெரியும். சைலோ சப் குரூப்ஸ்ன்றது உதாரணத்துக்கு இந்த 168 சாரி இந்த 168 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி ஃபேக்டர் பண்ணுவோம்? 168 இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் இன்டூ 3 இன்டூ 7 எழுதுறோம். அப்ப இந்த ஒரு பிரைம் 2 எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு இத 2 கியூப் இன்டூ 21 எழுதலாம். ஓகேங்களா? அப்ப 2 கியூப் வந்து இந்த ஆர்டரை வந்து டிவைட் பண்ணுது. குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுது. ஆனா 2 பவர் 4 எடுத்து அது இதை டிவைட் பண்ணாது. அப்ப இந்த ஹையஸ்ட் பவர்ல டிவைட் பண்ணதில்ல அந்த ஆர்டர்ல கட்டாயமா ஒரு குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த குரூப்பை தான் சைலோ பி சப் குரூப்னு சொல்றோம். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் சைலோஸ் வந்து அதை தான் சொல்லுது. எனி பிரைம் பவர் டிவைட்ஸ் குரூப்ஸ் ஆர்டர்னா அந்த பிரைம் பவர்ல ஆர்டரா வச்சிருக்க மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? அப்ப 2 கியூப் ஆர்டர்ல இங்க ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் இங்க சைலோ 2 சப் குரூப். இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா தேர்ட் சைலோ தியரம் என்ன சொல்லுதுன்னா இந்த என்பின்றது நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப் அப்படின்னா இந்த என்பி டிவைட்ஸ் எம்ன்றது சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜிய பிரைம் பவர் இன்டூ சம் இன்டிஜரா எழுதுறோம். இந்த எம்ல வந்து பி வந்து ஃபேக்டரா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இங்க பாருங்க 2 கியூப் இன்டூ 21 எழுதியிருக்கும். 2 வந்து 21 டிவைட் பண்ணாது. ஓகேங்களா? அப்ப இந்த எம்ம என்பி டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப் வந்து இந்த எம்ம டிவைட் பண்ணணும். அண்ட் இந்த என்பி வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கும். 1 பிளஸ் கேபி ஃபார் சம் கே ஃப்ரம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ல இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற என்பி தான் வந்து அந்த நேச்சுரல் நம்பர் தான் நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப்பா இருக்க முடியும். இது ஒரு ரிசல்ட். அடுத்து இதோட கராலரியா ஒரு ரிசல்ட் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா ஒரு குரூப்புக்கு யூனிக் சைலோ பி சப் குரூப் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வச்சுட்டு இதை சால்வ் பண்ண போறோம். அப்ப இங்க வந்து எத்தனை எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் 7 இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 7 ஆர்டர் இருக்குன்னா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து 7 ஆர் 7 இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த சப் குரூப் ஓகே இந்த இடத்துல நான் கொஞ்சம் குழப்பறேன். ஓகே இல்லை இப்ப பாருங்க வேற மாதிரி சொல்றேன். ஒன்ஸ் எத்தனை எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் 7 இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப 7 சைலோ 7 சப் குரூப்ஸ் எத்தனை இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிப்போம். சைலோ 7 சப் குரூப் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்? இதை வந்து அப்ப எப்படி எழுதலாம்? 7 இன்டூ 24 எழுதலாம். 168 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இந்த என்பி வந்து 24 டிவைட் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் வந்து இந்த என்பி வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கணும். 1 பிளஸ் கேபி. அப்ப இந்த 1 பிளஸ் கேபின்றது 24 டிவைட் பண்ணணும். கே வந்து எனி இன்டிஜர்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இப்ப கே ஈக்குவல் டு 0வா இருக்கும்பொழுது என்ன ஆகும்? இந்த ஃபார்ம் வந்து 1ன்னு வரும். அப்ப 1ன்றது வந்து ஒரு பாசிபிள் ஃபார் என்பி இஃப் 1 டிவைட்ஸ் 24 1 டிவைட்ஸ் 24 ரைட். அடுத்தது கே இஸ் ஈக்குவல் டு 1ங்கும் பொழுது 8 வரும். 1 பிளஸ் கேக்கு வந்து 1 கொடுத்துருக்கோம். பின்றது 7 8 டிவைட்ஸ் 24 இது டிவைட் பண்ணும். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ஃபார்ம்ல இருக்கு. எயிட்ன்றது வந்து 1 பிளஸ் கேபின்ற ஃபார்ம்லயும் இருக்கு. அண்ட் இந்த 24 டிவைட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் 7 சைலோ சப் குரூப் வந்து 8 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். சப்போஸ் கே ஈக்குவல் டு 2ன்னு போட்டுனா அங்க என்ன ஆகுனா 1 பிளஸ் கேக்கு வந்து 2 பிக்கு வந்து 7 அப்ப 15 தசின் டிவைட் 25 சரி 24. இந்த கேக்கு இதுக்கு மேல எந்த நம்பர் கொடுத்தாலும் அது 24 டிவைட் பண்ணாது. அப்ப பாசிபிள் நம்பர் ஆஃப் 7 சைலோ சப் குரூப் இஸ் எய்தர் 1 ஆர் 8. ஆனா இங்க வந்து இது சிம்பிள் குரூப்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரே ஒரு நார்மல் சப் குரூப் தான் இருக்கு. இதுதான் வந்து அந்த பாசிபிள் நம்பர் ஆஃப் 7 சைலோ சப் குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு நார்மல் ஒரே ஒரு சைலோ 7 சப் குரூப் இருக்குன்னு வரும். அது இந்த தீரத்து வழியா நார்மல்னு வந்துடும். அப்ப
அண்ட் இங்க வந்து 7 சைடுல சப்குரூப்போட ஆர்டர் வந்து 7 தான். அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் 7 which divides the order of groupனா அது 7 தான். 7 ஸ்கொயர் எடுத்தா அது இந்த குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணாது. அப்ப 7 ஆர்டர்ல ஒரு குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அது நார்மலா இருக்கும். இத வந்து நம்பர் ஆஃப் 7 சைடுல சப்குரூப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1ன்றத எடுத்துக்கிட்டோம்னா அது நார்மல் குரூப்பா போய் முடியும். ஆனா இங்க இது சிம்பிள் குரூப்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் குரூப்புக்கு ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்காது. அப்ப இது வந்து நம்பர் ஆஃப் 7 சைலோ சப் குரூப்ன்றது தப்பு. அப்ப ஒரே ஒரு 7 சைலோ சப் குரூப் இருக்காது. அங்க 8 7 சைலோ சப் குரூப்ஸ் இருக்கும். சைலோ 7 சப் குரூப்ஸ் வந்து 8 இருக்கும். ஓகேங்களா? 8 இருக்கும். இப்ப இன்னொரு விஷயத்தை ரீகால் பண்றேன். இப்ப நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்பர் ஆஃப் சைலோ 7 சப் குரூப்ஸ் 8 அண்ட் சைலோ சப் குரூப்போட இங்க இருக்க சைலோ 7 சப் குரூப்போட ஆர்டர் வந்து 7. எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் இஸ் சைக்கிளிக்னு தெரியும். அப்ப இந்த சைலோ 7 சப் குரூப்ஸ் எல்லாமே சைக்கிளிக் குரூப்ஸ். அண்ட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் இருக்குன்னா அங்க இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஐடென்டி எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் என்ன? பிரைம் தான் ஆர்டரு. அப்ப இந்த 7ல இருக்க மத்த 6 எலமெண்ட்ஸ்க்கு ஐடென்டி எலமெண்ட்டை தவிர இருக்க மத்த 6 எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து 7. கரெக்ட்டுங்களா? அப்ப 6 எலமெண்ட்ஸ் ஆர் தேர் வித் ஆர்டர் 7. ஒரு 7 சைலோ சப் குரூப்லயும் 6 எலமெண்ட் இருக்கும். ஆர்டர் 7 இருக்கு மாதிரி. நம்ம கிட்ட டோட்டலா 8 சைலோ 7 சப் குரூப்ஸ் இருக்கு. அப்ப 8 இன்டூ 6 48. இதுதான் ஆன்சர். ஓகே. நீங்க வேணா 2 ஆர்டர்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு, 3 ஆர்டர்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.